ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வேர்ல்ட் தமிழ். கூகுள் அட்சன்ஸ்லேருந்து அனுப்பப்பட்ட பேமெண்ட் 5 பிஸ்னஸ் டேஸ்க்கு அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது? இது ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களா இருந்தாலும் ரிப்பீட்டட் பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் அமௌண்ட் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி 5 நாளைக்கு மேலே ஆகியும் அமௌண்ட் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கான கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறது, இல்லை அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூகுள் அட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் 22, 23 ஆர் 24க்குள்ளே பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸை நமக்கு மெயிலில் அனுப்பிடுவாங்க. அண்ட் 5 டேஸ்க்குள்ளே அமௌண்ட் ரிசீவ் ஆகிருன்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 5 நாளுக்கு மேலே ஆகியும் அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா சில காரணங்களால் அது வராமல் இருக்கும். அது என்னென்னா, கூகுள் அட்சன்ஸ் நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுற ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டாக்ஸேஷன் ப்ராசஸில் மட்டும் அப்பப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட் நாம் அடிக்கடி என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம அப்டேட் பண்ணணும். சப்போஸ் அது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ஏதாச்சும் பேமெண்ட் அனுப்புனாங்க அப்படின்னா இடையில வராமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் நாம் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அடுத்து பேங்க்ஸில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு வருது, அதாவது டாலர்லேருந்து இந்தியன் கரன்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அப்படிங்கிறனால என்ன காரணத்தினால வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த அமௌண்ட்டை அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பேங்க்குக்கு போய் அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக சொல்லி, இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் கேஸ் கேட்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா கூகுள் அட்சன்ஸில் 5 நாளைக்கு மேலே பேமெண்ட் வரல அப்படின்னா பேங்க்கை போய் செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்கில் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரீசன் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது அந்த பேங்க்கை பொறுத்து தான். அது என்னங்கிறது நாம் அந்த பேங்க்கை கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் ஒரு சில பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்ரி பேமெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம பேங்க்கை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்சன்ஸ்லேருந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க, பட் பேங்க்குக்கு வரல அப்படிங்கிற ப்ராப்ளம். இது என்னென்னா, அமௌண்ட் பேங்க்குக்கும் ஆட்சன்ஸுக்கும் நடுவில் ஏதோ ரீசனால் எங்கேயோ அது ஸ்டாப் ஆகிருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம நம்ம பேங்க்கில் போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அமௌண்ட் வந்திருக்குதா இல்லைங்கிறதே நாங்கள் போய் அது ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீசனில் இருக்கிற மாதிரி அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க்குக்கு அமௌண்ட் வரவே இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஃபார்ம் கூகுள் அட்சன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days அதில் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நமக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ரெகுலரில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பேமெண்ட் மெயில் ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க பேமெண்ட் ரிசீவருக்கு அப்படின்னு. அதாவது அமௌண்ட் இது ஹோல்டாக இருந்தால் அப்படின்னா அதை நீங்கள் பேங்க் மூலமாக சால்வ் பண்ணிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பேங்க்லேயே அமௌண்ட் வரல அப்படின்ற போது தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி. இந்த பப்ளிஷர் ஐடி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் லாகின் ஆகிருக்கிற அது இமெயில் ஐடியில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்சன்ஸ் ஐடி அதுவே ஆட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு அக்கௌண்ட்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிஷர் ஐடி உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேமெண்ட் டைப். மேக்ஸிமம் வயர் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். பட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஆட்சன்ஸில் பேமெண்ட் மெத்தட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அந்த ரிசிப்ட்லேயும் இருக்கும். அதுலேயும் பார்த்து நீங்கள் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். வயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணதும் டேட் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த டேட்டும் அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பேமெண்ட் நம்பர், அதுவும் அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்கும். அதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இஷ்யூடு பேமெண்ட் அமௌண்ட். அதே மாதிரி பேமெண்ட் அமௌண்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத அதை டாட்டில் இருந்தாலும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இமெயில் சென்ட் ஆயிடுச்சு, தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய மெயிலுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்க. இதுக்கான ரீசன் என்ன ரீசனால் அமௌண்ட் வரலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தர் அப்டேட் என்னங்கிறத சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ரீசனால் தான் நமக்கு அமௌண்ட் வராமல் இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணுறது, அது எப்படி நாம்
கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம டெக் வேர்ல்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.